ஏய் உனக்கு மேப் கூட பார்க்க தெரியாது, இவ்வளவு தூரம் தப்பா கூட்டு வந்துட்ட. இப்படி பின்னாடி நல்லா சௌரியமா வந்து பல்ல கட்டிட்டு வர தெரியுதுல்ல, ரூட் பார்த்து எங்க இருந்து எங்க போறோம் சொல்ல தெரியாது, வளைஞ்சு வளைஞ்சு போய் எங்க கூட்டு வந்து விட்டுருக்க. கடவுளே, இப்ப எங்க போய் எங்கடா என்னடா இது எல்லாம் ஒண்ணுல உன்னை படிக்க வச்சாம போறவங்க அப்ப உங்க அப்பனை சொல்லணும்ல, தண்டத்துக்கு காசு எல்லாம் கரியா போயிடுச்சு. இப்ப ஏன் காசு வேற கரியா போகுது. கேஎஃப்சி போலாமா, எனக்கு பிரியாணி வாங்கி போய் மட்டன் பிரியாணி தான் வேணும், சிக்கன் மட்டும் தான் வேணும் சொல்லிட்டு நல்லா கேட்க தெரியுதுல்ல. ஒரு மேப் உனக்கு பாக்கிறதுக்கு தெரியாது. என்னதான் புள்ளைய நல்லா லிப்ஸ்டிக்க போட்டு வந்துட்டா பாரு ஆட்டிக்கிட்டு. எஸ் சொல்லுங்க. ஓ ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. மேப்பா, ரூட் மாதிரி வந்துட்டீங்களா? அட கூகுள் மேப்பை பார்த்தா வந்தீங்க. எங்க கூகுள் மேப் தப்பா சொல்லுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும், நீங்க அதை பார்த்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாம போச்சு. இப்படி அப்பாவியா இருக்கீங்களே, பாவம். நீங்க இந்த உலகத்துல எப்படி சர்வைவ் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. சரி காட்டுங்க, எங்க போகணும்? ஓ இங்க போகணுமா? எங்க இது இங்க இருந்து ஒரு 2 தெருவு தள்ளி தாங்க இருக்கு, அதுக்காங்க இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா? ஐயோ பாவம். சாப்பிட்டீங்களா? ஏதாச்சும் வாங்கி தரவா, இல்ல தண்ணி வேணுமா உங்களுக்கு? ஒரு ரூட் மட்டும் தெரிஞ்சா போதுமா? சரி ஓகே இருங்க, இப்ப நானும் அங்க அந்த பக்கம் தான் போறேன். மேபி நீங்க வண்டியில வந்தீங்க சார், வண்டியில வந்து என் வண்டி கூட இருக்கு, நான் பிக் பண்ணிட்டு போய் கூட விட்டுறேன், பிரச்சனை இல்லை. அப்படி சொன்னா மட்டும் போதுமா? சரி ஓகேங்க. சரி வாங்க நான் சொல்றேன். நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க ஒரு முருகன் கோயில் வரும். அந்த முருகன் கோயில் ஆப்போசிட்ல அப்படியே வளைஞ்சு அப்படியே நெட்டா போனீங்கன்னா அப்படியே அழகா அப்படி இருக்குங்க. இல்லைன்னா சொல்லுங்க, நான் கூட வர பிரச்சனை இல்லை. அங்க ஒருத்துக்கு வயிறு எரியுது, நாம அப்படி ஓரமா போய் பேசலாம் வாங்க.